ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இதுவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போதோன்னா, ஒரு காலை உணவுக்கு சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் பண்ண போதும். அது கோதுமை மாவில் பண்ண போதும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. இந்த கப் அளவுக்கு ஒரு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க ஒரு கப் அளவு, இந்த அளவு தாங்க எடுத்துருக்கேன் கோதுமை மாவு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்தோன்னே தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைவாலே அது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், சப்பாத்திக்கு பிசைஞ்ச மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம கிரேவி பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. தவா ஹீட் ஆனோடனே எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். உளுத்தப்பருப்பு சேர்த்துருக்கேன். ரெண்டும் பொரியட்டும். கடுகு உளுத்தப்பருப்பு பொரிஞ்ச உடனே சோம்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கேங்க. இஞ்சி பூண்டு வதக்கினோடனே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பெரிய வெங்காயம் அது போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி சேர்த்துடலாங்க. ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா வேகட்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேங்க, ஒரு கப் அளவு. இது சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், கேரட்டை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மசாலாவோட. ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வைங்க. பாருங்கள், நல்ல கேரட் மசாலாவோட நல்லா வெந்துடுச்சு. ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், தனியாக பவுலில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ மாவு தட்டிக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்துருக்கேன் சின்ன உருண்டையாக மாவு. இப்போ தேய்ச்சிடலாம். சப்பாத்திக்கு தேய்ப்போம்லே அது மாதிரி தேய்ச்சிடலாம். இங்கே பாருங்கள், தேய்ச்சாச்சு. சப்பாத்திக்கு தேய்ப்போம்லே அந்த அளவுக்கு தேய்ச்சிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, அது ஸ்டஃபிங் இருக்குல்லையே அதை எடுத்து வச்சிடலாம். மசாலா இங்கே பாருங்கள், மசாலா செஞ்சு வச்சுக்கோம் இல்லையா, அதை வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் சீஸ் எடுத்துருக்கேன். ஸ்லைசஸ் இருக்குல்லையே அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதில் நான் பாதி இதில் வைக்க போகிறேன். ஃபுல்லாக வைக்கலைங்க, பாதி மட்டும் வைக்கிறேன். இப்போ ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ இதை எண்ணெயில் போட்டு எடுக்கலாங்க. பொரிக்கலாம் வேணாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மாவு வேகணும். உள்ள ஸ்டஃபிங்லாம் வெந்திருக்கும். ஸோ அதனால் மாவு மட்டும் வேகிற அளவுக்கு எடுத்துக்கலாங்க. இது மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ 4 செஞ்சுருக்கேங்க. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதாவது ஃப்ரை ஆகிற அளவுக்கு லைட்டாக ஊற்றினா போதுங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ செஞ்சு வச்சுக்கோங்களே அதை சேர்த்துடலாம். பாருங்கள், நமக்கு உள்ள ஸ்டஃபிங்லாம் வெந்திருக்கும். நமக்கு கோதுமை மாவு இது வெளியே உள்ளது மட்டும்தான் வேகணும். ஸோ இப்போ திருப்பி போட்டாச்சுங்க. இப்போ வெந்தோடனே எடுத்துடலாம். பாருங்கள், ஈஸியான ஒரு காலை உணவு ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா பிடிக்கும். அதனால் செஞ்சு கொடுங்க. சீஸெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. தேங்க்யூ, பாய்.